والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم. وقال النبي صلى الله عليه وسلم: ليس الكذاب الذي يصلح بين الناس فينمي خيرا أو ليقول خيرا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயர்ந்த மேலான சத்திய மார்க்கத்தை தந்து நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கின்றார். இந்த உண்மையான மார்க்கத்தை நாம் கடைசி வரைக்கும் முழுமையாக பின்பற்றி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியடைந்த கூட்டத்தாரிகளில் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உயர்ந்த மார்க்கம் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக எந்த குறையுமின்றி நமக்கு அமைத்து தந்திருக்கின்றது. பரிபூர்ணமான ஒரு மார்க்கம், அதில் கூடுதல் குறைவு செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து சென்ற வாரங்களிலிருந்து குடும்ப வாழ்க்கையை பற்றி, குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் முக்கியமாக வரக்கூடிய எதிர்காலத்தில் வாழக்கூடிய சந்ததிகள், பிள்ளைகள், அவர்கள் சிறந்த பிள்ளைகளாக வர வேண்டும். அவர்கள் நல்லொழுக்கம் உள்ள பெற்றோர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய, நிம்மதியை, சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய பிள்ளைகளாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து உலமாக்கள் நமக்கு முன்னால் பல நல்ல விஷயங்களை நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் அவர்கள் உருவாக வேண்டும், எல்லா வகையிலும் நம்முடைய கண் குளிர்ச்சிக்கு காரணமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிக முக்கியமான ஒரு விஷயம், குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பது. தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள் அனைவரும் ஒற்றுமையான அந்த குடும்பம் பிள்ளைகள் சரியாக உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு மத்தியில் சரியான புரிந்துணர்வு இல்லை என்றால், அவர்களுக்கு மத்தியில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தால், அந்த பிள்ளைகளுடைய வருங்காலம், எதிர்காலம் மிக பெரும் ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், மறுமை தீனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா வாழ்க்கையிலும் அவர்கள் முன்னேறுவதற்கு மிக பெரும் ஒரு தடையாக இருப்பது குடும்பத்துக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை. தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள், மாமா மாமிகளுக்கு மத்தியில் உள்ள இந்த பிரச்சனை அந்த பிள்ளைகளை பாதித்து, அதனுடைய பாதிப்பு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே மிக பெரும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்த காரணமாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கத்திலே ஒருத்தருக்கு கொடுத்த அன்புடன், பாசத்துடன், நேசத்துடன், ஒற்றுமையுடன் வாழ்வது எவ்வளவு முக்கியமானது என்பதாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மத்தியிலே முஹப்பத் ஏற்பட வேண்டுமா, உங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்பட வேண்டுமா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில் முஹப்பத் உண்டாக வேண்டுமா, நீங்கள் அதிகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விஷயங்களை பேசிக் கொள்ளுங்கள். ஆக உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பிரியத்தையும் பாசத்தையும் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுகள், செயல்பாடுகள் இருக்கணுமே அன்றி உங்களுக்கு மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுகள், செயல்பாடுகள், இது மிக பெரும் ஒரு பின்னடைவை, குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த காரணமாக விடுகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே சொல்வார்கள், ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அடியார்களுடைய செயல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றது. மற்றொரு ஹதீஸிலே சொர்க்கத்தின் திறவுகள் திறக்கப்படுகின்றது திங்களும் வியாழனும். எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன, ஆனால் 2 பேருடைய பாவம் மட்டும் மன்னிக்கப்படுவதில்லை. அல்லாஹ் மலக்குகளிடம் சொல்லிவிடுவானாம், இந்த ஒருத்தர் ஷிர்க் வைக்கக்கூடிய மனிதர், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மனிதர், இரண்டாவது
எந்த இரண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையுடன் இருக்கிறார்களோ, சண்டை சச்சரவுடன் விரோதத்துடன் இருக்கிறார்களோ, அவர்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் சொர்க்கத்தின் வாசல் வழியாக சென்று விடாமல் ஆகிவிடுகின்றது. அல்லாஹ் அந்த மலக்குகளிடம் சொல்வானாம், இவர்கள் இருவரும் ஒற்றுமையாகும் வரை இவர்களுடைய அமல்களை அப்படியே நிறுத்தி வையுங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, எவ்வளவு பெரும் பாவம் அல்லாஹுக்கு இணை வைக்கிறது. இணை வைப்பதுடன் இரண்டாவதாக சேர்த்து சொல்லப்பட்டது, இரண்டு பேர் பிரச்சனையாக இருப்பது நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஆகுவதற்கு காரணமாகிவிடுகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நாமெல்லாம் அறிந்த விஷயம்தான், ஷைத்தான் பல விஷயங்களில் நிராசையாகி விடுகின்றான். இணை வைப்பதிலிருந்து இவர்களை இணை வைக்க முடியாது, இவர்களை சிலைகளை வணங்க வைக்க முடியாது. ஆனால் இரண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்துவதிலிருந்து அவன் நிராசை ஆகுவதே இல்லை, பெரும் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான். இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூகியா பைனகுமுல் அதாவத வல் பக்தாக ஃபில் ஹம்ரி வல் மைசிர். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் பிரச்சனையையும் விரோதத்தையும் ஏற்படுத்துவதற்காக மிக பெரும் முயற்சியை செய்வான். எதன் மூலம்? மதுபானத்தை அருந்துவதன் மூலம், சூதாட்டத்தின் மூலம். ஆக இது போன்ற என்னென்ன காரணங்கள் எல்லாம் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றதோ, சண்டை சச்சரவுக்கு காரணமாக இருக்கின்றதோ, இது ஷைத்தானுடைய மிக பெரும் ஒரு முயற்சியாக இருக்கின்றது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இப்படி நம்முடைய குர்ஆனிலும் ஹதீஸிலும் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இது மிக பெரும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியாக இருக்கின்றது. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஆக இந்த பிரச்சனைகளை நீக்குவது, இந்த பிரச்சனைகளை சரி செய்வது, இந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு காண்பது, இதற்கும் குர்ஆனிலும் அதிகமாக சிறப்புகள் இருக்கு. பிரச்சனையோடு இருப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் அதற்கான சிறப்புகளை கூறியிருக்கின்றான். அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபாஸ்லிஹூ பைன அஹ்வைக்கும், நிச்சயமாக முஃமின்கள் ஒருத்தருக்கொருத்தர் சகோதரர்கள், அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள். இரண்டு பேர் பிரிந்து இருக்கின்றார்கள், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறார்கள், ஏதேனும் ஒரு குடும்பத்துடைய பிரச்சனையின் காரணமாக அல்லது பொருளாதார பிரச்சனையின் காரணமாக, கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சில முன்பின் காரணங்களின் காரணமாக பிரிந்து கிடக்கின்றார்கள் என்றால், அவர்களை பிரிந்து கிடப்பதை நீங்கள் விட்டுவிடாமல் அவர்களுடன் சேர்த்து அவர்களை ஒற்றுமையாக இருக்க செய்யுங்கள். அதே போல் மற்றொரு வசனத்திலே, லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ரகசியமாக பேசிக் கொள்வதில் எந்த கைரும் இல்லை, எந்த நலவும் இல்லை. ஆனால் மூன்று விஷயத்துக்காக ரகசியம் பேசலாம். ஒன்று, சதகா கொடுப்பதற்காக. சதக்காக்கள் மறைமுகமாக கொடுப்பதற்கு சிறப்பு இருக்கின்றது. எனவே யாருக்கு சதக்கா கொடுக்கலாம் என்பதாக ரகசியமாக பேசுவதில் பெரிய கயிறு இருக்கின்றது. இரண்டாவதாக, நன்மையான விஷயங்களை ஒருத்தருக்கொருத்தர் பேசிக் கொள்வதற்காக ரகசியமாக பேசி இந்த நன்மை அவர்களுக்கு சேர்க்க வேண்டும், தொழுகையை அவருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதாக ரகசியம் பேசுவது தவறில்லை. மூன்றாவதாக, மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவது எப்படி, அதற்காக ரகசியமாக பேசுவது எந்த தவறும் இல்லை. அவ்வாறு யார் ரகசியமாக பேசி பிரிந்து கிடந்த இரண்டு கூட்டத்துக்கு மத்தியில், பிரிந்து இருக்கக்கூடிய இந்த இரண்டு குடும்பத்துக்கு மத்தியில், பிரிந்து கிடந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே யார் ஒற்றுமை ஏற்படுத்துகின்றார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு மாபெரும் கூலியை வழங்குவேன் என்பதாக கூறுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இப்படி அதிகமான சிறப்புகள், அதிகமான நன்மைகள் கிடைக்க காரணமாக இருக்கின்றது ஒற்றுமையை ஏற்படுத்துவது. இதைவிட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மிக ஆச்சரியமான ஹதீஸ். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தரட்டுமா? அந்த விஷயம் நீங்கள் தொழுவதை விட, நீங்கள் நோன்பு வைப்பதை விட, நீங்கள் தான தர்மம் கொடுப்பதை விட சிறந்த ஒரு அமலை சொல்லி தரட்டுமா? சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், கண்டிப்பாக சொல்லுங்கள். தொழுகைதான் மிக உயர்ந்தது, நோன்பு தான தர்மங்கள் உயர்ந்தது, அதைவிட உயர்ந்ததா? சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள், இது மிக உயர்ந்த அமல் என்பதாக சொன்னார்கள். நாம் எல்லாம் இரவு முழுக்க தொழுவதை, பகல் முழுக்க கஷ்டத்துடன் நோன்பு வைப்பதை, பல ஆயிரக்கணக்கான காசுகள் தர்மம் கொடுப்பதை பெரிய அமலாக கருதுகின்றோம். அது நம்முடைய உள்ளத்திலே அது சிறந்த இபாதத்தாக நமக்கு தெரிகின்றது.
ஆனால் இரண்டு பேருக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவது இது மிக உயர்ந்த அமல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே அது பற்றி எந்த ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத அளவுக்கு இரண்டு பேர் பிரிந்து வாழ்கின்றார்கள், இரண்டு பேருக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவு. இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய கைசேதம், பிள்ளைகளை மக்தபிலே ஓதக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் அந்த வீட்டிற்கு சென்று வராத பிள்ளைகளை அழைத்து வாருங்கள் என்றால் இல்லை, எங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில சண்டை. அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலேயே இப்பொழுதே அந்த சண்டை உணர்வு ஊட்டப்படக்கூடிய அளவுக்கு சமுதாயத்திலே பிளவுகள் அதிகமாக காட்சியளிக்கின்றது. இதை ஒரு சிறந்த இபாதத்தாக கருதி எப்படி இரவு முழுக்க நின்று வணங்குவதை பெரிய வணக்கமாக கருதுகின்றோம், பகலிலே நோன்பு வைப்பதை வணக்கமாக கருதுகின்றோம், சதகாக்கள் தான தர்மம் கொடுப்பது வணக்கம் என்று கருதுகின்றோம். நிச்சயமாக அதற்கெல்லாம் சிறப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு பேர் பிரச்சனையுடன் இருக்கின்றார்கள் என்றால் அது மிகப்பெரிய கைசேதம். அவர்கள் பிரச்சனையாக இருப்பது அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த ஒரு நன்மையை அடைந்து கொள்கின்றார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அந்த பிரச்சனையுடன் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு மத்தியிலே சேர்த்து வைப்பதற்காக பல விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் லைஸல் கذாபுல் லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக பொய் பேசுபவர் அவர் பொய் பேசக்கூடிய பாவத்தை செய்தவராக ஆக மாட்டார். பிரச்சனையாக இருக்கின்றது, எதையும் வகையில் இவர்களை சேர்த்து வைக்க வேண்டும். எவ்வளவு பெரும் பெரும் முயற்சிகள் எல்லாம் நடந்தது, ஆனால் அவர்கள் சேரவில்லை. பொய் சொல்லிதான் சேர்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து விட்டோம், அல்லது பொய் சொன்னால் சேர்ந்து விடுவார்கள் என்ற நிலை இருக்கின்றது. ஒருத்தரிடத்திலே போய் சொல்ல வேண்டும், உங்களை பற்றி நல்ல முறையிலே சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், உங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப நாளாகிவிட்டது, அவர்கள் சகஜமான நிலைமைக்கு வந்து விட்டார்கள், அவர்கள் உங்களுடைய உரிமையை தருவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதாக சொல்லி பொய் சொல்லியும் கூட சேர்த்து வைக்கலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இவர் பொய் பேசுவது பாவம் அல்ல, பொய் பேசுவது நன்மை என்று சொன்னார்கள். பொய் பேசுவது எவ்வளவு பெரிய பாவம், நடந்ததற்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை சொல்வது பெரிய பாவம் பொய் பேசுவது. ஆனால் குடும்பத்துக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக பொய் பேசுறது நன்மை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இப்படி அதிகமான சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு மத்தியிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே தொழுகைக்காக வந்து விட்டார்கள், தொழுகைக்கான நேரம் ஆகிவிட்டது, கேள்விப்படுகின்றார்கள், இரண்டு பேருக்கு மத்தியிலே பிரச்சனையாக இருக்கின்றது, சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்தி கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விட்டு அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே சேர்த்து வைப்பதற்காக அவர்கள் வெளியேறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைப்பதற்காக ஏற்பாடு செஞ்சார்கள். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகைக்காக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு போனார்கள் என்றால் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒற்றுமை ஏற்படுத்துவது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஒற்றுமை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான விஷயம், ரெண்டு பேர் பிரச்சனையாக இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொருவரும் நினைப்பார்கள், நான் தான் சத்தியத்தில் இருக்கிறேன், என் பக்கம் தான் நியாயம் இருக்குது, அவர்தான் எனக்கு தர வேண்டிய உரிமையை கடமையை சரியாக தரமாட்டிருக்கின்றார் என்ற இந்த ஒரு விஷயம்தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. உலமாக்கள் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள், அந்த பிரச்சனை தீர்வதற்கு முக்கியமான விஷயம் அவர்களுடைய உள்ளத்துல பணிவு ஏற்படணும், தவாது ஏற்படணும். நான் பெரியவன் ஒன்றும் இல்லை, நான் இந்த உலகத்திலே அல்லாஹ் என்னை ஒரு அடிமையாக படைத்திருக்கின்றான், அல்லாஹ் நாடினால் எனக்கு அந்த ஹக்கு எனக்கு கிடைக்கும், அல்லாஹ் நாடினால் கிடைக்காமல் போகட்டும் என்பதாக இந்த பணிவு தன்மை மனிதனை உயர்த்தி அந்த பிரச்சனையை தீர்வதற்கு காரணமாக இருக்கின்றது. இரண்டாவது விஷயம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, பெருந்தன்மை. இந்த தன்மை மனிதன் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காணுவதற்கான மிக முக்கியமான விஷயம். சஹாபாக்களுக்கு மத்தியில் தன்னுடைய கடமையை அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள், தனக்கு வேற வர வேண்டிய விஷயங்களை அடுத்தவருக்கு சஹாபாக்கள் விட்டு கொடுத்தார்கள். எனவேதான் அவர்களை புகழ்ந்து அவர்களுக்கு பசி பட்டினி இருந்தும் தேவை இருந்தும் அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. போரிலே பசியுடன் தாகத்துடன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தனக்கு உயிர் போக போகின்றது, அவர் தாகத்துடன் இருக்கிறார், அவருக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று தன்னுடைய உயிரை போக்கிவிட்டு
தனக்கு தாகம் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய சகோதரருக்கு விட்டுக் கொடுத்தார்கள் சஹாபாக்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றுமை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான 2 விஷயம். ஒன்று பணிவு, இரண்டாவது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. இந்த 2 தன்மையும் வந்துவிட்டால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த உலகத்தை அல்லாஹ் பிரச்சனையுடன் படைத்திருக்கின்றான். கண்டிப்பாக மனிதர்களோடு சேரும் பொழுது ஏதேனும் மனக்கசப்புகள் ஏற்படத்தான் செய்யும். இதை வளர விடுவது, இதை பெரிதாக ஆக்குவது, இதுதான் மார்க்கத்திலே தடை செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது, மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. இந்த ஒரு பிரச்சனையான தன்மை நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்து குடும்பத்தார்களுக்கு மத்தியில், அதே போல் பொருளாதார ரீதியாக ஏதேனும் வகையிலே மனக்கசப்புகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், நாங்கள் அனைத்தையும் அல்லாஹ்விற்காக விட்டு கொடுத்து பணிவை மேற்கொண்டு நாம் ஒருத்தருக்கொருத்தர் நாம் சலாம் சொல்லிக் கொண்டு ஒற்றுமையாக ஆகிப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நிம்மதியாக இருப்போம், மறுமையிலும் நிம்மதியாக இருப்போம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு முந்தின காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார், ஒருத்தர் மரணித்து விட்டார். அவருடைய செயலேடுகளை பதிவு செய்த மலக்குகளிடம் அல்லாஹ் கேட்டான், இவரிடத்தில் ஏதேனும் நல்ல அமல் இருக்கின்றதா? சொல்லப்பட்டது இல்லை, அவரிடத்திலே பெரிய நல்ல அமல்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது அவர் மிருதுவான தன்மையுடன் நடந்து கொண்டார். கொடுக்கும் பொழுது யார் கடனாளியாக கடனுக்காக வாங்கி சென்றால் அவருடைய கடனை மன்னிக்கக்கூடியவராக இருந்தார், அல்லது அவருக்கு கடனுக்காக தவணை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். மிருதுவான நளினமான தன்மை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் காரணமாக அவருக்கு சொர்க்கத்தை கொடுங்கள் என்பதாக ஹதீஸுடைய கருத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பொருளாதாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே சில விஷயங்கள் முன்பின் ஆகிவிட்டால் ஒருத்தர் மன்னித்து நாம் ஒற்றுமையாக ஆகுவது இந்த உலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நம்முடைய எதிர்கால சந்ததிகள் அவர்கள் குடும்பத்தார்கள் மத்தியில் ஒற்றுமையாக இருப்பார்கள். இல்லை என்றால் நாம் வேற்றுமையுடன் விரோதத்துடன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். நம்முடைய ஹயாத்துடனேயே நம்முடைய இந்த வாழும் பொழுது இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு நாம் மரணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் சஹாபாக்கள் பலவிதமாக பிரிந்திருந்தார்கள். சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை எந்த அளவுக்கு ஏற்படுத்தினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருத்தருக்கொருத்தர் எல்லா வகையிலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள், மறுமையுடைய நம்பிக்கை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ்விற்காக எதையும் விடுவதற்கு தயாரானார்கள். மறுமையின் காரணமாக எந்த உலகத்துடைய எல்லா விஷயத்தையும் அர்ப்பணிப்பதற்கு தியாகம் செய்வதற்கு தயாரானார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும், மறுமையுடைய சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும். மஸ்ஜிதுடைய சூழ்நிலைகளிலே இருந்து நாங்கள் அல்லாஹ்விற்காக தீனை படிப்பதற்காக அல்லாஹ்விற்காகவும் மறுமைக்காகவும் எதையும் விடுவதற்கு தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மஸ்ஜிதுகளிலே சிறிது காலம் தங்கியிருந்து நாம் தீனை படித்து அல்லாஹ்வை விளங்கி மறுமைக்காக நாம் தயாராக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்கள் முழு உலகத்திலும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கின்றது. ஒரு பொருள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு இடம் இருக்கின்றது. நாம் மனிதனாக புனிதனாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வீடாகிய அல்லாஹ்வுடைய வீட்டிலே சிறிது காலம் தங்கி இருந்து நாம் உருவானோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் பரிசுத்தம் அடைந்து நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய மஹல்லாக்களும் எங்களுடைய ஊர்களும் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு வாழ்க்கை தான் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடிய ஒரு விஷயம். அதற்காக அல்லாஹ்வுடைய கிருபையினால் பிப்ரவரி மாதத்திலே பல இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்கள் ரீதியாக இஜ்திமாக்கள் நடைபெறுகின்றன. இஜ்திமாக்கள் மிக உயர்ந்த நோக்கத்திலே நடைபெற்று அந்த இஜ்திமாயிலே கலந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ ஜும்ஆ கூட தொழாத மக்கள் அந்த இஜ்திமாவிலே கலந்து கொண்டு தௌபா செய்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக ஆக்கியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சந்தர்ப்பம் தான் இஜ்திமா என்பது. நம்முடைய மாவட்டத்தில் தஞ்சாவூர்,
புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்கள் சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி 7, 8 புதன் காலையிலிருந்து வியாழன் இரவு வரைக்கும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நாமும் நமக்கு தெரிந்த சகோதரர்களும் இது போன்ற நல்ல கூட்டங்களிலே கலந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஈமானை அதிகப்படுத்தி மறுமையுடைய சிந்தனை ஏற்படுத்தி நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி உலகத்திலே வாழும் பொழுதும் அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியாக கொடுத்து அல்லாஹ்வுடைய கடமையும் சரியாக நிறைவேற்றி ஒற்றுமையுடன் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டும் பிரியும் பொழுதும் யாருக்கும் எந்த வகையான கஷ்டமும் கொடுக்காத அளவுக்கு எல்லோருடைய ஹக்குகளையும் சரியாக பேணி இந்த உலகத்தை விட்டும் பிரிவோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நம்முடைய சந்ததிகளும் சிறந்த சந்ததிகளாக உருவாகுவார்கள். நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் கொடுப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.